ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Adobe InDesignல காலம்னா என்ன? காலம் கட்டர்னா என்ன? அத எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிரியேட் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்ப கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல நியூ டாக்குமென்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இப்ப உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக, நான் இந்த இடத்துல பிரிவ்யூ ஆன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பிரிவ்யூ வரும். ஜஸ்ட் இத வந்து இப்படி ஓரமா வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல யூனிட்ஸ் நான் வந்து மில்லிமீட்டர் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, காலம் அப்படின்றது எத மீன் பண்ணுது அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து காலம். ஸோ இது ஒரு காலம், இது ஒரு காலம். இந்த இடத்துல நான் 2 காலம் குடுத்திருக்கேன். இன் கேஸ் தேவைப்பட்டது அப்படின்னா, நானு 3 காலம் குடுக்கணும். ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3 காலம் வரும். ஸோ இதுக்கு பக்கத்துல காலம் கட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா 4 ன்னு இருக்கு. நம்ம தேவைப்பட்டா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இன்கிரீஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்கிரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கட்டர் வந்து இன்கிரீஸ் ஆவுறது தெரியும். நம்ம குறைக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாலும், நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் இப்படி. ஓகே. இப்படி குடுத்துட்ட பிறகு நான் இந்த இடத்துல கிரியேட் நான் குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நான் இந்த இடத்துல டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண பிறகு, நான் என்னுடைய காலம் கட்டர் மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மாத்திக்க முடியும். அதுக்கு நீங்க எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா, லேஅவுட் போங்க. லேஅவுட் போயிட்டு மார்ஜின் அண்ட் காலம் நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல காலம் அண்ட் கட்டர் இருக்கும். இந்த இடத்துல காலம்த்த நான் வந்து ஒரு 2 காலம் அப்படின்னு நான் குடுத்துக்கனாலும் குடுத்துக்கலாம். இப்போ நான் கட்டர மாத்தணும் அப்படின்னாலும் மாத்த முடியும். ஜஸ்ட் இப்போ 4 இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து 6 ன்னு நான் குடுத்துக்க முடியும். இப்ப குடுத்துட்ட பிறகு ஜஸ்ட் நான் ஓகேன்னு குடுக்குறேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 10 பேஜஸ்ஸுக்கும் ஒரே மாதிரி காலமும், கட்டரும் எனக்கு அப்ளை ஆயிருக்கும். இன்கேஸ் நான் ஒரு பேஜ்க்கு மட்டும் என்னுடைய காலமும், கட்டரும் மாத்தணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, என்னால அதுவும் மாத்த முடியும். ஜஸ்ட் இப்ப நான் என்ன பண்றேன், 3வது பேஜ்க்கு நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். இந்த 3வது பேஜ நான் டபுள் கிளிக் குடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு இது 2வது பேஜ், இது 3வது பேஜ். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த 3வது பேஜ் செலக்ட்ல இருக்கா நான் பார்த்துட்டு, இந்த இடத்துல மறுபடியும் லேஅவுட் போறேன். மார்ஜின் அண்ட் காலம் எடுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நம்பர் ஆஃப் காலம்ஸ நம்மளால பிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்ப நான் 2ன்னு குடுக்குறேன். ஸோ 2ன்னு குடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நானு கட்டர வந்து இன்னும் கொஞ்சம் நானு 6 நான் குடுத்துக்கிறேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 2வது பேஜ்க்கு 3 காலம் இருக்கு. கட்டருடைய சைஸும் சின்னதா இருக்கு. இந்த இடத்துல 3வது பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, 2 காலம் இருக்கு. கட்டருடைய சைஸும் பெருசா இருக்கு. ஜஸ்ட் இது ஓகே குடுங்க. கைஸ் இது போல இன்டிஜின்ல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இன்டிஜின் சாஃப்ட்வேர மாஸ்டர் லெவல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.